Hello friends, welcome you all to Open Talk with Ravi. பல எபிசோட்லாம் பார்த்து நிறைய காமெண்ட்ஸ்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை ராகுல் தாத்தா மாதிரி நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. என்ன ஓகே. அண்ட் நான் கொடுக்குற சர்வேக்கெலாம் சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதையும் கண்டினியூ பண்ணுங்கள். போன எபிசோடுக்கு உங்கள் சர்வே ரெஸ்பான்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா பேரண்டிங் பற்றி. இந்த காலத்து பசங்களாம் நம்மளை எந்த அளவுக்கு பாடுபடுத்துறாங்க அப்படின்னு அலசி ஆராய போகிறோம். எஸ், அதுக்கு ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை கூப்பிடணும். அதுக்கு ஃபன்னாகவே ஒரு ஆளை கூப்பிட்டா அப்படின்றதுக்காக மிஸ்டர் ஊப்ஸ் அப்படின்றவரை கூப்பிடலான்னு இருக்கோம். ஊப்ஸுக்கே பேர் போன ஒரு முகம் தான் இன்னைக்கு வர போறாரு. மிஸ்டர் வெங்கட். சர்டிஃபைட் ராஸ்கர்ஸ்ல மூஞ்ச இன்னசென்ட்டா வச்சு என் கூட நிறைய சண்டை போட்டு என்னை படுத்தி டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு நபர் மிஸ்டர் வெங்கட் தான். அவரே இன்னைக்கு கூப்பிட்டுருவோம். ஹலோ வெங்கட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரவி, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். உங்க பிஸி ஸ்கெடியூல்ல நீங்க ராக் பண்ணிட்டு இருக்கீங்க யூஎஸ்ன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நடுவில் என்கிட்ட பேசுறதுக்கு டைம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. நான் வேணா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுவா? சரி, இது என்ன நீங்க வீடியோல எல்லாம் மூஞ்ச இன்னசென்ட்டா பாவமா வச்சிருக்கீங்க, இங்க இவ்வளவு சாஃப்டா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னென்ன படுத்துறீங்க வீடியோல? ரவி பாவம்னு எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க தெரியுமா? ரவி, நான் ஒரு சின்ன குழந்தை ரவி. நான் வீடியோ நடிக்கல, நான் உண்மையிலே சின்ன குழந்தை. அதான் உண்மை. இன்னைக்கு பேரண்டிங் டாபிக் தெரியும்ல, நீங்க பேரண்ட் மாதிரி பேசுறேன். நீங்களே குழந்தையா இருந்தா இப்ப நான் யாருக்கிட்ட போய் பேசுறது? நீங்க இந்த டாபிக் சொல்லும் போதே நான் என்ன தெரியுமா நினைச்சேன், யாரு எப்படி பண்ணக்கூடாதுன்னு கேக்குறீங்களோ என்கிட்ட, அதுக்குதான் என்ன இன்டர்வியூ பண்றீங்களோன்னு நான் நினைச்சேன். இல்ல, ஆனா இந்த டாபிக் பேசுறப்போ சுதீர் உங்க பேரை சொன்னாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி பெரிய பையன் இருக்கான்னு சொல்றாங்க, நம்ப முடியல. கேட்டு இது உண்மையிலே இன்டர்வியூக்கா இல்ல கலாய்க்கிறதுக்கா இருக்குன்னு மட்டும் தயவுசெய்து சொல்றீங்களா? யூத்தா இருக்கீங்கல்ல நீங்க, அதனால சொன்னேன். சரி, ஓகே. மாடர்ன் டே பேரண்டிங் பத்தி தான் நம்ம பேச போறோம். நீயா நான் சொல்ற மாதிரி அது சுமையா சுகமா அப்படின்றத அலசி ஆராய போறோம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. மும்பைல நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க என்ன பண்றீங்க யூஎஸ்ல, அந்த மாதிரி சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. ஒய்ஃப் மீனா, அப்புறம் பையன் ஹைஸ்கூல் போற பையன் காப்ல சுமன். சில வீடியோலலாம் கூட வந்திருக்காப்ல. ஸோ சொந்த ஊர் தஞ்சாவூர், அப்புறம் சென்னையில் கொஞ்சம் ரொம்ப வருஷம் இருந்தோம், அப்புறம் இங்கே மூவ் ஆகிட்டேன். ஸோ இதுதான் என்னோட லைஃப். பட் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஐடி ஜாம்பவான்னு சொல்லுங்க, ராக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி பேர். ஐடி ஜாம்பா. ஓகே ஓகே, சூப்பர் 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 சூப்பர். சரி, ஊப்ஸ் உங்களுக்கு உண்மையா தெரியுமா தெரியாதா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். அதை நம்ம ஆஃப்லைன்ல வச்சுக்கோ, இங்க சொல்ல வேணாம், எனக்கு வேலை போயிடும். சரி, ஓகே. இன்னைக்கு சப்ஜெக்ட் உள்ள போலாம் அப்படியே ஜாலியா. பேரண்டிங் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன சர்ப்ரைசஸ் இருந்துச்சு as soon as you became a parent? என்னெல்லாம் சர்ப்ரைசஸ் வந்துச்சு ஓவர் த பீரியட்? எப்படி நீங்க ஃபாதரா பேரண்டா எவால்வ் ஆயிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சரியங்கள் இந்த ஜெனரேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க? பேரண்டிங் சொல்லும்போது யோசிச்சு பார்த்தா, இந்த காலத்து பசங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ நம்ம காலத்துலலாம் நமக்கு படிக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு டார்கெட்டா இருந்தது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கணும், நல்லா ரேங்க் வாங்கணும். இன்ஃபேக்ட் நம்ம காலத்துல நம்ம காலம் நான் சொல்றத விட்டு உடனே கவுண்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வருஷம் நீங்க 70, நான் 60, நீங்க 80, நான் 90 சொல்லக்கூடாது. ஸோ என்னன்னா, நம்ம கொஞ்சம் 2000 முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 2000ல 1980 முன்னாடி எல்லாம் என்னன்னா, நமக்கு பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம். 35 மார்க் பாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதுவும் அந்த நம்ம படிக்கிற காலத்துலலாம் 35 வாங்கி பாஸ் பண்ணா அது அப்பதான் அவங்க தான் ரேங்க் ஹோல்டர்ஸ். இன்ஃபேக்ட் நான் சில டைம்லாம் என்னன்னா, 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த ஒரு சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிருவேன் எப்படியா தட்டி புத்தி. ஒரு சப்ஜெக்ட்ல 28, 29 வாங்கிடுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, கூட இருக்கிறாங்களா, டேய் போய் எப்படியாவது 35 வாங்கிட்டீங்கன்னா ரேங்க் வாங்கிடுவோட பிடிச்சி புஷ் பண்ணுவாங்க. அந்த மார்க் ஷீட் எடுத்துட்டு போய் சார்ட்ட, சார் எப்படியாவது ஒரு 35 மார்க் போடுங்க சார், அப்பதான் சார் எனக்கு ரேங்க் கிடைக்கும் அப்படிம்பா. அவரு, டேய் என்னத்தரா எழுதிருக்கேன், உனக்கு இன்னும் 7 மார்க் போட்டு தேத்தலாம் முடியாதுரா அப்படிம்பார். அப்படிலாம் நம்ம சொல்லி மார்க் வாங்கி ரேங்க் வாங்கி அதை ஒரு பெரிய விஷயமா நம்ம சொல்லிட்டு இருப்போம் அந்த காலத்துல, ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா பசங்க பேரண்டிங் நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களே நல்லா படிக்கிறாங்க. 90-95% இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா எடுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம எதுவும் படிக்கலாம் சொல்லணும்னு தேவையில்லை. as long as அவங்க தப்பான டைரக்ஷன்ல போவாங்க. சொல்றப்ப நான் ஏதோ வேற கிரகத்துல இருக்க மாதிரி தெரியுது. 90-95 உங்க பையன் வாங்குறானா, வேற லெவல். இங்கெல்லாம் 40-50க்கு நாங்க முக்க வேண்டியதா இருக்கு. பொய் சொல்லாதீங்க, உங்க பொண்ணுகிட்ட கேட்டா தெரியும். இப்படி பியர் பிரஷர் கொடுக்காதீங்க.
உங்க பையனை வச்சு என் பொண்ணை இது பண்ணி நாங்க பண்ற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். என் பொண்ணுக்குலாம் ஐ மீன் என் பொண்ணு இப்ப ஸ்பாட்ல யூடியூப்ல எல்லாம் போட்டா அவ்வளவுதான். பட் வந்து அவளுக்கு வந்து படிப்புன்றது ஒரு ஜஸ்ட் another ஆக்டிவிட்டி. எதுக்கு இவ்வளவு படிக்கணும், எதுக்கு இப்படி டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணும், அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், இந்த பாப்பாக்கு என்ன தெரியும், அந்த பாட்டிக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி எனக்கு எதிரி இன்ட்ரெஸ்ட் என்ன ஃப்ரீயா விடுங்க, சில் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன அவ்வளவு படிச்சு என்ன பண்ண போறோம், அந்த மாதிரி ரிலாக்ஸ் தான் இருக்கா 10-11 வயசுலயே. அதுதான் சொல்றேன், அந்த மெச்சூரிட்டி வருது பாருங்க. அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா என்னன்னா நம்ம படி அப்படின்னு சொல்ல தேவையில்ல. ஒண்ணு படிப்பாங்க, படிக்கிறத நல்லா பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஃபீல்டுங்கிறத ரொம்ப கொஞ்சம் கிளியராகவே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க பேரண்ட்ஸ், நம்ம அவங்கள்ட்ட இருந்து அட்வைஸ் வாங்குவோம். இப்ப வந்து இவங்க நமக்கு அட்வைஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சீக்கிரம் இண்டிபெண்டன்டா இருக்காங்கன்றீங்க. எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கனால சீக்கிரம் இண்டிபெண்டன்ட் ஆயிடுறாங்க, அவங்க வேலையை அவங்களே பாத்துக்கிறாங்க, நம்ம தான் மைக்ரோ மேனேஜ் பண்ணணும் இல்லன்னு சொல்றீங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லி, டூ மச் எக்ஸ்போஷர். இப்ப நீங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் என்ன மைக்ரோ மேனேஜ் பண்ணி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியா, அதை பண்ணிட்டியா. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. முதுகுல நின்றுகிட்டு பின்னாடி என்ன ஒர்க் பண்றோம் அப்படின்லாம் பார்க்க கூடாது. ஸோ அது மாதிரி அவங்கள வந்து அவங்க போக்குக்கு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பாதி விஷயத்த கிளியர் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஆனா வெங்கட், நீங்க உங்க பையனை மட்டும் ரெஃபரன்ஸா வச்சு சொல்லக்கூடாது. ஜென்ரல் பேரண்டிங்கா பொதுப்படையா பார்த்து சொல்லணும். நீங்க சொல்றது பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கிறதே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி பையன் அமைஞ்சு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, படிக்கிற விஷயத்துல இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லா வீட்லயும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் சொல்றேன்னு கேளுங்க, அந்த எக்ஸ்போஷர் தான் வந்து ரிஸ்க்குமே கூட. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது, அதை மீறி என்டர்டெயின்மெண்ட் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. நமக்கு படிப்பை தவிர வேற என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. ஒண்ணு வெளியே போய் விளையாடணும், வெளியே போய் விளையாடிட்டு மூஞ்சி கழுவிட்டு வீட்டுல உட்காந்தா ஒன்றும் கிடையாது. டிவியில் ஒரு கண்டென்ட் கிடையாது, ரேடியோவில் நமக்கு பாட்டு பிடிக்காது, பழைய பாட்டாக போடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம படிச்சு தான் ஆகணுன்ற ஒரே ஒரு ஸ்கோப் மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லையே. ஐபேட் இருக்கு, ஃபோன் இருக்கு, டிவி இருக்கு, இது இருக்கு, ஏர்பாட்ஸ் இருக்கு, ஸ்பாட்டிஃபை இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்க எக்ஸ்போஷர் இருக்கு. அது தவிர அவங்க பிளே கிரவுண்டுக்கு போனால் நம்ம இப்பெல்லாம் சந்தோஷப்படுறோம், பிளே கிரவுண்டில் போய் விளையாடுறாங்களே பரவாயில்ல, பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் இருக்கே. நம்ம வீட்டிலலாம் அப்படி இல்லை, போனா சீக்கிரம் வரணும், சும்மா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. புரியுதா? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா எல்லாமே ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு, இருந்தா சந்தோஷம் தான். பட் எல்லா வீட்லயும் அப்படி இருக்கா? இவ்வளவு டீவியேஷன், இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற பட்சத்துல அவங்கள போக்கஸுக்கு கொண்டு வரது ஒரு கஷ்டம் இல்லையா? பட் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு டீவியேஷன் இருந்தா கூட ஓரளவு அங்க படிப்புற விஷயத்துல கொஞ்சம் டார்கெட் பண்ணிடுறாங்கன்னு சொல்றேன். அதான் சொல்ல வரேன். நமக்கு அவ்வளவு டீவியேஷன் இருந்ததில்ல. மிஞ்சி போனா வாரத்துல ஒரு நாள் ஒளியும் தூர்தர்ஷன்ல ஒரு மூவி, இல்ல மிஞ்சி போனா சன் டிவில மூவி பார்ப்போம். இவங்களுக்கு வந்து டெய்லி எல்லாமே கிடைக்குது. எல்லாம் இருந்தும் கூட அவங்களால படிப்புல போக்கஸ் பண்ண முடியுதுங்கிறதான் சொல்றேன். வேற என்ன லேர்னிங், வேற என்ன ஆச்சரியங்கள் இருக்கு உங்களுக்கு? ஏன் சொல்றேன்னா, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ரீசெண்டா என் ஃப்ரெண்டோட பையனோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்கூல்ல ரிசர்ச் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய ஆர்டிக்கல் நீ தான் பில்ட் பண்ணணும், இதை பத்தி படிச்சு கிடிச்சிட்டு அப்படின்னாங்க. அந்த பையன் என்ன பண்ணா, அப்படியே சாட் ஜிபிடில போட்டு இருக்கிற 10 லைன் அலேக்கா எடுத்து ஆர்டிக்கலா சப்மிட் பண்ணிட்டான். அது வந்து 1/2 hour தான் எடுத்திருக்கு. இது வந்து டீச்சர் கேட்டிருக்காங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரம் சப்மிட் பண்ணிட்டான், கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்க, 39 பேர் சப்மிட் பண்ணல, இவன் மட்டும் சப்மிட் பண்ணிட்டான். அப்புறம் என்னன்னு கேட்டதுக்கு, நான் சாட் ஜிபிடி பார்த்து டக்குன்னு எடுத்து போட்டேன், அவ்வளவுதானே, சாட் ஜிபிடி இருக்குல்ல அதானே அட்வான்டேஜ் அப்படின்றான். சாட் ஜிபிடி இருக்குடா, பட் ரிசர்ச்னா நீ ஒரு 10 வெப்சைட்டுக்குள்ள போய் என்ன சொல்றாங்க, அந்த ஆத்தர் என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்னன்னு நீயா புரிஞ்சு பிடிச்சி அந்த ப்ராசஸ்ல உனக்கு மூளைக்குள்ள போகும். அதுதான் ரிசர்ச் ஆர்டிகல் சப்மிட் பண்றக்கூடிய பர்பஸ் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் உங்க காலம். எங்க காலத்துல சாட் ஜிபிடி என்ன பண்ணுது, நான் போய் 10 வெப்சைட்ல பார்க்கக்கூடிய விஷயத்த அது சுருக்கமா டக்குன்னு ஷார்ட்கட்டா எடுத்துட்டு 10 லைன்ல கொடுக்குது. இது ஏன் உங்க ஜெனரேஷனோட கம்பேர் பண்றீங்க? அப்புறம் சாட் ஜிபிடியோட பர்பஸ் என்ன? இதுதானே நாளைக்கு ஃபியூச்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்ன்றீங்க, அதையே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றீங்க அப்படின்றான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இன்னொன்னு நான் ஒன்னு அப்சர்வ் பண்ணேன், இது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. நம்ம ஜெனரேஷன் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இதை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது டெவலப் ஆகிட்டே இருக்கணும். அப்பெல்லாம் அந்த ஐடி டெவலப்மெண்ட்டோ, இந்த அளவுக்கு கண்ட்ரி டெவலப்மெண்ட்டோ, அர்பன் டெவலப்மெண்ட்டோ இல்லை. அப்படி இருக்கிறப்போ அப்பா வந்து வெளியில வேலைக்கு காசுக்கு மாச சம்பளத்துக்கு ஓடிட்டே இருக்கணும், அம்மா வீட்டை பார்த்துட்டே இருக்கணும், சமையல் அது இதுன்னு ஃபுல்லா இழுத்து போட்டு ஹெல்ப்பரு அது மாதிரிலாம் எதுவுமே இருக்க மாட்டாங்க. நம்மளே கடைக்கு போய் நம்மளே பண்ணக்கூடிய இப்ப இருக்கிற அந்த சொபிஸ்டிகேஷன் அப்ப இல்லை. அப்ப எல்லாருமே பிஸியா ஓடிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க அதுங்களா வளர்ந்துரும், படிப்பு மட்டும் தான் ஒரே போக்கஸா இருக்கும். அதனால அப்பா அம்மா எல்லாம் பிஸியா இருக்காங்க, நம்மள பயந்துக்கிந்து ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிளா இருக்கும். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் நம்மளே எப்படி இருக்கோம்னா,
பேம்பர்டு பேரண்ட்ஸா இருக்கும், பேம்பரிங் பேரண்ட்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து ஒரு பார்க்குக்கு போயிட்டு வந்தா, ஒரு பிளே கிரவுண்டுக்கு போயிட்டு வந்தா கூட என்ஜாய் பண்ணியா, நல்லா இருந்ததா, அப்படிதான் கேட்கறோம். நம்மலாம் பிளே கிரவுண்ட் போய் நல்லா கிரிக்கெட் விளையாடுங்க, நல்லா ரன் அடிச்சேன்னு யாராவது கேட்டிருப்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்ப நம்மளே ஒரு ஃபுட்பால் கிளாஸுக்கு அனுப்பிச்சிட்டு வந்தோம்னா, டிட் யூ என்ஜாய் த ஈவென்ட், டிட் யூ என்ஜாய் த கிளாஸ், ஹவ் வாஸ் இட், இப்படிதான் கேட்கறோம். சோ நமக்கு நம்மளோட குழந்தைங்களோட என்ஜாய்மெண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால we are into the era of pampering our own kids. நமக்கு வந்து அவங்க எல்லாமே பெஸ்டா இருக்கணும், அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட், அவங்களுக்கு வேல்யூனா என்னன்னு தெரியணும், எல்லாமே அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும். அதாவது நம்ம பண்ணாததை நம்ம குழந்தைங்க பண்ணணும், நம்ம சில விஷயம் என்ஜாய் பண்ணதை நம்ம குழந்தைங்க என்ஜாய் பண்ணணும், நம்ம கத்துக்காததை நம்ம குழந்தைங்க கத்துக்கணும்ன்றதுனால நம்ம ஃபுல் எஃபர்ட்டும் ஃபுல் எனர்ஜியும் குழந்தைய போட்டுட்டு பேம்பர் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு உலகத்துல இருக்கும். அதனால பயம், ஒபீடியன்ஸ், டிசிப்ளின் இதெல்லாம் வந்து தானா வந்தா உண்டே தவிர, மற்றபடி நம்ம ஜென்ரேஷன் மாதிரி எங்கேயும் இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. 100% கரெக்ட் ரவி. அதுக்கு முன்னாடி ஒரே விஷயம், காஃபி குடிக்கிறேன். குடிங்க நீங்க காஃபி. பட் இந்த டைம் காலையிலயா நைட்டுனா நீங்க வேற ஏதாவது குடிப்பியா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க எடுத்துட்டீங்க, கேள்விப்பட்டேன். இல்ல நீங்க என்ன வேணாலும் டைட்டில் வச்சுக்கோங்க, ஓப்பன் டாக்கு லூஸ் டாக்குன்னு. என்ன பொறுத்தாலும் காஃபி வித் ரவி, காஃபி வித் ரவி. பொறுத்தாலும் இந்த ப்ரோக்ராம் காஃபி வித் ரவி. நானும் எங்க வீட்டுல சொல்லுவேன், நம்ம காஃபி வித் வெங்கட், டின்னர் வித் வெங்கட் வாங்கணும். என் பையனும் மதிக்க மாட்டான், ஒய்ஃபும் மதிக்க மாட்டான். நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட் ரவி. அந்த காலத்துல நம்ம விளையாண்டு வந்தோம், திருப்பி அந்த எக்ஸாக்ட்லி இந்த பூமரு, இந்த என்ன பூமரு வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிரிஞ்சு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம், கிரிஞ்சு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா. அதனால நம்ம எது பேசினாலும் அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம விளையாண்டு வந்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா இவ்வளோ விளையாண்டுக்குள்ள லேட்டா வர வந்து சீக்கிரம் வாடலாம் சொல்லுவாங்க. இப்போ என்ன தெரியுமா தோணுது, பசங்க ஐயா சாமி விளையாட போடா, இங்க டிவைஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இதுல பாத்துட்டு இருக்காதா, நீ போடா போய் விளையாடு, கேட்ஜெட்ஸ்லயே இருக்காத, போய் பிசிக்கலா விளையாடுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. சோ அதுதான் பெரிய விஷயம். இன்னொன்னு நீங்க சொன்ன ஒரு வேலிட் பாயிண்ட் என்னன்னா, எந்த ஒரு பேரண்ட்ஸுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னை விட பெட்டரா பசங்க வளரணும்னு தான் நினைக்கிறாங்க. சோ நம்மள்ட்ட என்ன குறையெல்லாம் இருந்துச்சோ, நம்மள்ட்ட எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கொடுத்து அந்த குறையெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இது இப்படி பண்ணா இப்படி போகும், அதனால இதை கரெக்டா பண்ணு நம்ம அட்வைஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஆனா அவங்கள பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓரளவு எடுத்துக்கிறாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், we know better than you அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நம்ம அவங்க பெட்டரான்னு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சொல்ற விஷயங்கள்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஆல்ரெடி பெட்டர் தான், நீங்க எங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த பாயிண்ட்ல தான் அவங்க கொஞ்சம் நம்மளை விட நம்ம. பட் ஆனா ஏன் அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் வருதுன்றீங்க? ஆனா ஜென்ரேஷன் எப்பவுமே கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிட்டே போவாங்க. நம்ம 15 வயசுல பண்ணதை இப்ப 8 வயசுல பண்ணலாம், நம்ம 25 வயசுல பண்ணதை இந்த ஜென்ரேஷன் 20 வயசுல பண்ணலாம். எப்பவுமே கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷன் சீக்கிரம் எக்ஸ்போஷர் கிடைக்கும், சீக்கிரமா பண்ணதான் போவாங்க. ஆனா இந்த ஜென்ரேஷன் ஏன் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கூகுள் எக்ஸ்போஷர் இருக்கு, சோசியல் மீடியா எக்ஸ்போஷர் இருக்கு, படங்கள், நெட்ஃபிளிக்ஸ், இந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்போஷர் இருக்கனால அவங்களுக்கு நாலேஜ் வந்து ஃபீட் ஆயிட்டே இருக்கு, நிறைய யூஸ் கேஸ் ஃபீட் ஆயிட்டே இருக்கு. அவங்களுக்குள்ளேயே ஒரு மெஷின் லேர்னிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு பேச்சு திறமையோ புரிதலோ நம்மளை விட பெட்டரா இருக்குல்ல, பிஹேவியரோ அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் மெச்சூர் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு அதிகமா இருக்கு வெர்சஸ் அவர் ஜென்ரேஷன். அதனால நிறைய அட்வான்ஸ்டா பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெபலியஸா இருக்கிறதோ, இன் டர்ம்ஸ் ஆஃப் எதிர்த்து பேசுறதா இருக்கிறதோ, இல்ல மெச்சூரிட்டி, இல்ல அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாமே கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு கரெக்டா இந்த ஜெனரேஷனுக்கு. ஆக்சுவலா என்னன்னா அட்வான்டேஜ் நிறைய விஷயங்கள் அவங்களால ரிசர்ச் பண்ணி நல்லபடியா பண்ண முடியும். அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜ் சோசியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 விஷயமும் இருக்கு, ரைட்? விச் ஒன் வி சூஸ், ரைட்? நீங்க மீடியா சோசியல் மீடியா ஓபன் பண்ணீங்கனாலே நோ மேட்டர் வாட், நீங்க எப்படி போனாலும் உங்களை டீவியேட் பண்றதுக்குன்னு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அதுல நம்மளால எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம இதுதான் பார்க்கணும், இதைதான் பார்க்க கூடாதுன்றது தோற முடியும். அவங்களுக்கு பாவம், அவங்க பை டிஃபால்ட் அந்த ஏஜ்ல சின்ன வயசுல அவங்க பாட்டுக்கு ஓபன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சில தப்பானது கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனா அவங்க நம்ம ஆஸ் அ பேரண்ட் நம்ம அவங்க as long as அவங்க ஓரளவு ஓகேவா போயிட்டு இருந்தா ஓகே, தப்பான டைரக்ஷன்ல போகும்போது ஸ்டாப் பண்ணணும். இமீடியட்டா we have to stop. அப்ப வந்து கொஞ்சம் தப்பா அவங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, we have to stop.
இது எல்லாமே அவங்க பெட்டரா பட் இந்த ஸ்டாப் வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்ரோச் எடுக்கணுமா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்ரோச் எடுக்கணுமா இல்ல அது ரெண்டுத்துக்கு நடுவுல அப்படின்ற மாதிரி? எக்ஸாக்ட்லி, ரெண்டுக்கும் நடுப்புற. ஏன்னா அந்த காலத்துல நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி பழகணும்னு ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஃப்ரெண்டுன்றத விட அவங்க போக்குல விட்டு லைட்டா சொல்லிட்டே இருக்கும்போது இன்னைக்கு அவங்க மண்டையில ஏறலைனாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஒரு ஏதோ ஒரு இடத்துல பட்டு தெரியும் போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஓஹோ இதனாலதான் நம்ம பேரண்ட்ஸ் சொல்றாங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல புரியும் பாருங்க. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தான் அவங்க லைஃப் பெட்டரா வரதுக்கு சான்ஸா இருக்கும். பட் நீங்க சொல்ற மாதிரி கண்டிச்சோன்னா அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனோ இல்ல டென்ஷனோ ஆகி போடுறோங்கிற மாதிரி ப்ரெஷர் போடுறோம் நீங்க சொன்ன எக்ஸாக்ட்லி மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள்கிட்ட சொன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, நீ என்ன பண்ணாலும் எங்கள்கிட்ட சொல்லு, we will tell you right or wrong. if it is wrong பரவாயில்ல, தப்பு பண்றது இயற்கை தான், அதை நாங்க கரெக்ட் பண்றதுக்கோ. ஆனா அதே சமயம் சொல்லாம மறைச்சிடாத, இதனால we will support you, பட் மேக்சிமம் தப்பான ஆளுங்கள்ட்டயோ தப்பு பண்றதையோ அவாய்ட் பண்ணு அப்படிங்கறத சொல்லுவோம். ஆனா இமீடியட்டா எக்ஸப்ட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல, ஒவ்வொரு குழந்தைங்க மென்டாலிட்டி ஓவர மாதிரி. ஆனா ஓவர் த டைம் சொல்லிக்கிட்டே ஃபீட் பண்ணிக்கிட்டே நல்ல ஃப்ரெண்ட்லியா ஒரு நார்மலா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு உணரும், சரி நம்ம இப்ப நம்மளே இருக்குங்களா சின்ன பிள்ளையில. இப்ப எங்க அப்பாலாம் என்ன அடிச்சதே கிடையாது, ஓகேவா. கெமிஸ்ட்ரி லேபுக்கு புக் வாங்கணும்னு சொல்லி ஒரு 15 rupees சொல்லி வாங்குவேன். ஒரு வாரம் கழிச்சு சினிமா போறதுக்கு பயாலஜி லேபுக்கு புக் வாங்கணும்னு சொல்லி அதே ஒரே புக்குக்கே காசு மல்டிபிள் டைம்ஸ் வாங்கி ஏமாத்தெல்லாம் செஞ்சிருக்கோம். அந்த காலத்துல இந்த மறைக்கிறது போய் சொல்றதுன்னு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வருது. நம்ம பேரண்டிங்ல நம்ம கொஞ்சம் டபுள் ஸ்டாண்டர்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்கிற ஒரே ரெஃபரன்ஸ் நம்ம பேரண்ட்ஸ். அதை தவிர நம்ம பேரண்ட்ஸா புதுசா இப்பதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓகே, நமக்கு ஒரு சைட்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், நம்ம அப்பா அம்மா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. இன்னொரு சைட்ல சில ட்ராமா, சில பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ண சில பிஹேவியர்ஸ்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், பொய் சொல்லக்கூடாதுன்னு குழந்தைகிட்ட சொல்றோம். ஆனா நம்ம சின்ன வயசுல பொய் சொல்லி தான் வளர்ந்துருக்கோம். கரெக்டா? நம்ம இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க மறைச்சிருக்கீங்க காசு வாங்கிட்டு, பயாலஜிக்கு இத்தனை வாட்டி நான் காசு வாங்கிட்டு நான் ஏதாவது வாங்கியிருப்பீங்க சாப்பிடுறதுக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இது பண்றதுக்கோ, மறைச்சு வெறும் பெரிய தப்பு பண்ணிருக்க போறது இல்ல. ஆனா நம்ம என்ன சொல்றோம், பொய் சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது. குழந்தைக்கு அந்த ஐடியல் சினாரியோவே நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி திணிக்க பாக்குறோம். அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்க பாக்குறோம். ஒரு மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வளர்றப்போ நமக்கு தெரியும் பொய் சொல்லுவோம், மறைப்போம், காப்பி அடிச்சிருக்கோம், சில தப்பு பண்ணி கத்துருக்கோம். அப்படி இருக்க பட்சத்துல நம்ம வந்து பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி வளர்க்கணுமா இல்ல பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லி மிரட்டணுமா? நல்ல பாயிண்ட் எடுத்தீங்க ரவி. சோ யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதான் நான் ப்ரீவியஸ் பாயிண்ட் சொன்னதுதான், நம்மள்ட்ட என்ன குறையெல்லாம் இருந்ததோ அதை அவங்க பண்ணக்கூடாதுன்னு தான் நம்மளோட ஒவ்வொரு பேரண்டோட விதம். நம்மளை விட நல்ல லெவல்ல வரணும், நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்றதுக்கான. ஈவன் நம்ம ஓப்பனா பேசும்போது ஆப்வியஸா சொல்லும், நான் அந்த படிக்கும்போது நான் கட்டடிச்சுட்டு சினிமா போயிருக்கேன், இந்த மாதிரி போய் சொல்லிலாம் பணம் வாங்கியிருக்கேன், ஏன்னா நான் காசுக்கு அந்த மாதிரி சொல்லு. அந்த டைம்ல ஜாலியா இருக்கிற டைம்ல நல்லா கேட்டுப்பாங்க. அது எப்ப பேக் ஃபயர் ஆகும் தெரியுமா? ஏதோ ஒரு நீங்க மட்டும் ஒழுங்கா அன்னைக்கு நீங்க மட்டும் பண்ணிருக்கீங்க, நான் பண்ண என்ன வந்து இது பண்றீங்க. எக்ஸாக்ட்லி ரவி, உங்க வீட்லயும் நிறைய தடவை நடந்திருக்கு, நானே இது பண்ணிருக்கேன். ஐயோ, சோ இது எல்லா வீட்லயும் நடக்கிறதா. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது சொல்ற ஒரு விஷயத்தையோ கேட்டுப்பாங்க, ஜாலியா கேட்டுப்பாங்க, அப்படிலாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு. அதே அவங்க மாட்டும் போது என்ன சொல்றோம், நீங்க மட்டும் ஒழுங்கா, நீங்க மட்டும் பொய் சொல்லல, நீங்க மட்டும் இந்த மாதிரி படிச்சுட்டு கட்டடிச்சு சினிமாவுக்கு போகல அப்படின்னு. ஸோ பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து நம்மள்ட்ட உள்ள குறைகளை இருக்கிற குறையெல்லாம் அவங்கள்ட்ட நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றோம், நாங்க அப்படி பண்ணோம், அதனாலதான் இந்த அளவுக்கு இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க வந்து நல்லா படிச்சீங்கன்னா இப்பயிலேருந்து இதை விட பெட்டரா இருக்கலாம், இதை விட சூப்பரா நீங்க ஷைன் பண்ணலாம் அப்படிங்கறது. ஏன்னா கோல் தான் செட். கோல் என்ன செட் பண்ணணும்? நம்ம டைம்ல எல்லாம் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், காசு தான் பிரைமரி ஃபேக்டர். இப்ப வந்து காசு பிரைமரி ஃபேக்டரா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கோலோட இருக்காங்க, இந்த ஜாபுக்கு போகணும், இந்த இது ஐடி வேணவே வேணாம். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் ஐடி வேணவே வேணாம், இப்படி எல்லாம் பொழப்பு இந்த மாதிரி மேனேஜர்கிட்ட கஷ்டப்படணும், சாரி ரவி, மேனேஜர்கிட்ட கஷ்டப்படணும், நான் அழகா நான் வேற டிபார்ட்மெண்ட்ல போறேன் அப்படின்றாங்க. சரி, அவங்களோட வல்னரபிலிட்டி ஏரியா நீங்க சொன்ன மாதிரி கேட்ஜெட்ஸ் தான் இவ்வளவு இருக்குல்ல. சோ நம்ம உலகத்துல அதெல்லாம் இல்ல. சோ இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் தான் இந்த கேட்ஜெட்ஸ் உலகத்துக்குள்ள இருக்காங்க. ஸோ நம்ம அதை கண்டுக்காம பரவாயில்ல, மிக்ஸ் அண்ட் மேட்சா யூஸ் பண்ணா பரவாயில்லன்னு லிபரலா வளர்க்கணுமா இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா
கேட்ஜெட்டை ஸ்டாப் பண்ணோமா? ஏன்னா இது இன்னோவேட்டபிள் ஆயிடுச்சு. இப்ப படிக்கிறதே கேட்ஜெட் மூலமா தான் படிக்கிற உலகத்தை நோக்கி இருக்கும். லேப்டாப், ஐபேடு, போனு அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எப்ப ஷார்ட்ஸ் பார்க்கணும், எப்ப ரீல்ஸ் பார்க்கணும், எப்ப வந்து படிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஓரியன்டா அவங்களே முடிவு பண்ண விட நம்ம கிராஜுவலா ஓவர் த பாயிண்ட். இல்லாட்டி நம்ம வளர்ந்த மாதிரி அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்லாம் கட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா? பட் நீங்க சொன்ன மாதிரி தானே, அப்படி ஸ்ட்ரிக்டாலாம் இருந்துட்டா தெரியாம போன் யூஸ் பண்ணுவாங்க, தெரியாம ஒண்ணு பண்ணுவாங்க. ஒரு பேலன்ஸ்டா பண்ணணுமா? வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? இது வந்து இதுக்கு வந்து நான் ஒரு சஜஷன் சொல்றேன். இது வந்து எல்லா போன் கம்பெனிக்காரங்களுக்கும் ரவி உங்க இன்ஃபுளுன்ஸ் வச்சு சொல்லிருங்க. போன் ஏன்னா இது ஒரு முடியாத விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கோம். நாய்வால நிறுத்த முடியாத பேர். நான் ஒண்ணு சொல்றேன், இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள். பேரண்ட்ஸ், இது கிட்ஸ் இல்ல, பேரண்ட்ஸுக்குமே. ஏன்னா எவ்வளவு வீட்டுல பேரண்ட்ஸ் ஃபுல்லா வீடியோவோ இல்ல யூடியூபோ இல்ல சினிமாவோ பார்த்துட்டு பசங்க மேல அட்டென்ஷன் இல்லாம இருக்காங்க. ஸோ ஈவன் நாட் ஓன்லி ஃபார் கிட்ஸ், இட்ஸ் அ குளோபல் சேலஞ்சு. இந்த போன்காரங்க கம்பெனி தயாரிக்கிறாங்கல்ல, அவங்க தயாரிக்கும் போது யூடியூப் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே 30 மினிட்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்கன்னு வச்சாங்க. இல்ல ஒரு ப்ரொஃபைல் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிரணும். ஆக்சுவலா பேரண்டல் கண்ட்ரோல்லாம் இருக்கு. அது மீறி அதுதான் சொல்றேன். அது மீறி ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸ் பிலோ 15 போனை வந்து half an hour மேல யூஸ் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு அல்காரிதம். அதான் சொல்றேன், தயாரிக்கும் போதே அந்த போன் அப்படி தயாரிச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன். கியூ இப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா போதும், கியூ எங்க நிக்கும்னு மட்டும் பாருங்க. அந்த மாதிரி போன் வாங்குறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கு. என்னன்னா டைம் லிமிட் இருக்கு ரவி, டைம் லிமிட் எல்லாம் இருக்கு, பின்னு எல்லாம். என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போவோம், அடுத்த நாள் ஏதாவது கொஞ்சம் ஜாலியா பேசி அந்த டைம் லிமிட், பாஸ்வேர்டு என்ன, இந்த பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா போனை மாத்துவாங்க. அவங்களுக்கு தெரியும்ல, நம்மளோட வீக்னஸே அவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டு வேலை வாங்குறத வாங்கிடுவாங்க இல்ல. ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு போனு இவ்வளவுதான் ஒர்க் ஆகும் ஒரு நாளைக்கு, இதுக்கு மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணாங்கன்னா நம்மளே கூட காசு கொடுத்து தயாரிக்க சொல்லலாம், கம்பெனிக்கார தயாரிக்க. ஓகே, ஏன்னா அது எல்லாமே குளோபல் சேலஞ்ச் அது. அப்ப இந்த ஜென் ஆல்பா கிட்ஸ் கிட்ட பேரண்டா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது? அப்ரைசல் மாதிரி தான் எதுவும் எதிர்பார்க்காதன்றீங்களா? கொடுக்கறத கொடுப்பாங்க, ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் என்ன வேணா இருக்கும், கடைசியில கிரெடிட் ஆகுறது அவங்க இஷ்டத்துக்கு தான் கிரெடிட் ஆகுன்றீங்களா? ஆமா ஆமா கரெக்ட். அவங்க அதுதான் சொல்றேன். நம்ம ஒண்ணுமே ஆக்சுவலா என்னென்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணா நமக்கு ஏமாற்றம் தான் வரும். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், அவங்க ஓரளவு ஒழுங்கா போயிட்டு இருந்தா ஜஸ்ட் வி வில் வாட்ச், அவங்க போற போக்குல விடுவோம். தப்பு பண்ணும்போது அட்லீஸ்ட் ஓரளவு நம்ம திருத்த பார்ப்போம். ஸோ ரொம்ப டூ மச் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம as long as if they are going on good track, நம்ம ஜஸ்ட் we will guide, we will support. எப்பனாலும் தப்பு பண்ணாத, தப்பு பண்ணா we will support. தப்பு பண்ணாலும் you just come and tell us. நாங்க எதெல்லாம் அதை என்ன சரி பண்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாக்குறோம். பட் தப்பு நீங்க கைட் பண்ணலாம், நம்ம பேரண்டா கைட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். பட் அதுக்கு மேல அவங்க கோல் என்னவோ, அவங்க திங்கிங் என்னவோ, அந்த ப்ராசஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க கூட போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்தாலே போதும் தெரியுது. ஆட்டோமேட்டிக்கா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஃபீட் பண்ணிட்டே, லைட்டா ஃபீட் பண்ணிட்டே இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க புரிஞ்சுப்பாங்கிறது எனக்கு தோணுது. ரொம்ப டூ மச்சா எக்ஸ்பிளைன், நீ இப்ப டாக்டராவு, நீ வந்து இதுல ரிசர்ச்ல போ இப்படின்னு நம்ம போய் செட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து ப்ரெஷர் போடுறீங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு பதில் நீ என்னவா ஆகுற, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, எங்களால எந்த விதத்துல சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறது நீனே சொல்லு, நீனே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லு, we will support you as a parent அப்படின்னு சொன்னாலே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பின்றீங்களே பாயிண்ட் ஆஃப் வியூ. இது இங்க சொல்லிவிட்டு வீட்டுல ஆஃப்லைன்ல போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது நீங்க கேமரா வச்சு பார்க்காத வரலாம். சரி, உங்க பையன்லாம் உங்களோட ஆக்டிங்க்கு எந்த அளவுக்கு ஃபேன், என்கரேஜ் பண்ணுவானா, பார்த்து ரசிப்பானா, நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணுவானா, இல்ல எப்படி? அது நான் எனக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் போட்டிருப்பீங்க, மில்லியன் வீடியோஸ் போட்டிருப்பீங்க. சொல்லுங்க முதல்ல, உங்க பொண்ணு உங்க வீடியோவை, உங்க டான்ஸ் எல்லாம் எவ்வளவு ரசிக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? என்ன திடீர்னு இங்க இருந்து இங்க போயிட்டீங்க? முதல்ல அந்த 14வது கேள்வி கேட்ட பரிசு வாங்கி இப்படியே போயிருவேன்ற மாதிரி. சரி, பொண்ணு மேட்டர் சொல்றேன். அதாவது வெளியில சொல்ல முடியாது, சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ்ல ஓரளவுக்கு சில பேர் என்கரேஜ் பண்றாங்க, நல்ல நல்ல காமெண்ட் போடுறாங்க, நிறைய பேர் பாக்குறவங்க எல்லாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்கல்ல. ஆனா வீட்டுல என் பொண்ணு அந்த வீடியோ பார்க்கவே மாட்டா, கஷ்டப்பட்டு உட்கார வச்சு பார்த்தா கூட இதுல எங்க சிரிப்பே வரலையே அப்படின்பா.
அப்பா அப்படியே நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன்னா வஸ்ட் ஆக்டிங் அப்படின்பா. அந்த அளவுக்கு ரொம்ப என்கரேஜிங் அண்ட் மோட்டிவேட்டிங் டாட்டர் தான் எனக்கு. அந்த மாதிரி வேணும்னே டவுன் தான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எங்க அப்பா ஒரு யூடியூபர் அப்படி பெருமையா சொல்லிக்கிறது. அவரோட ஃப்ரெண்டு அங்கிள் ஐயோ யூடியூபர் அப்படின்னு உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்டா உங்க டாக்டர் தான் சொன்னா அப்படின்னு நாலு பார்த்து மறப்பேன். வீட்டுல என்ன கழுவி ஊத்துறது, வெளியில போய் பந்தா பண்ணிக்கிறதா அப்படின்னு. அந்த மாதிரி தான் என் டான்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து கூட ஆட மாட்டா. ரெண்டு மொக்க டான்ஸரும்பா, மொக்க ஆக்டரும்பா. இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனான உலகத்துல தான் நான் இருக்கேன். சரி, இப்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு கேள்வி. ஊப்ஸ்ன்ற ஒரு வீடியோல தான் நீங்க மக்கள் மனசை வந்து கவர்ந்தீங்க. இப்ப அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணலான்ற. சோ நான் உங்களை கேக்குறேன், வாட் இஸ் ஊப்ஸ் அப்படின்னு கேட்டா நீங்க வந்து அதை ரீக்ரியேட் பண்றீங்க. ஓகே, ரெடி? 3, 2, 1. வாட் இஸ் ஊப்ஸ் சொல்லுங்க பாப்போம். Oops. Whenever you do a mistake or when you type something wrong, you have to say oops. Probably you would have seen a lot of people used oops while chatting or while talking. That's called oops. Mr. Venkat, I am not asking about that oops. I am asking about oops, object-oriented programming system language and the mari. Oh, that oops. Sorry, sir. Yeah, oops is very important for the modern technology. In fact, modern technology cannot survive without oops. Am I performing well, sir? Performing very well. Thanks, Venkat. So, Ravi, ஆனா ஃபைனலா நான் ஒரு வீடியோ முடிக்கணும்னு நினைச்சா உங்க சிரிப்போட தான் முடிக்கணும்னு எனக்கு தோணுது. அப்பனா தான் அதோட சிரிச்சு இப்ப கிரிஞ்ச் ஆயிருச்சு வெங்கட். இன்னுமா சிரிக்க சொல்றீங்க? சிரிங்க ரவி, நீங்க சிரிச்சாதான் ரவி, சிரிக்கலன்னா நீங்க ரவி இல்ல. ஓகேவா? ஓகே, பாஸ் ஒரு அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அதுல கிளைமேக்ஸ் ஒரு டயலாக் இருக்கு, அதை வேணா சொல்றேன். There are two types of people in the world, praise and predators. இந்த கதையில சுவாரஸ்யம் என்னன்னா, stupid praise think they are the predators. போதுமா? சூப்பர் ரவி, கலக்கிட்டீங்க. ரவினா கொக்கா. ஓகே, தேங்க்யூ வெங்கட். இந்த ஃபன் கான்வர்சேஷன் நீங்க வந்ததுனால ஜாலியா இருந்தது. எல்லாரும் நம்ம ரெண்டு பேரும் ரீல்ஸ்ல, ஷார்ட்ஸ்ல, வீடியோஸ்லாம் சண்டை போட்டு சர்காஸ்டிக்கா பேசி காமெடி பண்ணி தான் பார்த்திருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி ஃபன்னா, ஜாலியா, ரியலிஸ்டிக்கா நீங்க மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப யூஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கலக்கிட்டு இருக்கீங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ஓகே, தேங்க்ஸ் ரவி, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட். ஓகே மக்களே, வெங்கட்டோட நல்ல ஃபன்னான, ஜாலியான, சிரிச்சுட்டே இருக்க கான்வர்சேஷனை பார்த்தீங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ்ல உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ ரிலேட்டட், இந்த எபிசோட் ரிலேட்டட் சர்வே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்றோம். உங்க ரெஸ்பான்சஸை கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் மீட் அகேன் இன் ஓப்பன் டாக் வித் ரவி.